நீ எடுத்த அதே முடிவை தான் நானும் எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரோட முடிவு ஒன்னா இருக்கும்போது நம்ம ஃபீலிங்ஸே ஒண்ணா இல்ல. நம்ம குழந்தை மேல நான் காட்டுற அக்கறைய நீயே காட்ட மாட்டேங்கிற. நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா அபி? ஏன் இப்படி பேசுற தனு? நம்ம குழந்தை விஷயத்துல நான் உனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை நினைச்சு நீ எவ்வளவு கவலைப்படுறியோ அதே அளவுக்கு நானும் கவலைப்படுறேன். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து பிரக்யா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா பாட்டி கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவங்கள வச்சுதான் பிரக்யாவை சம்மதிக்க வைக்க போறேன். நீ சொல்றதெல்லாம் செய்வியா மாட்டியான்னு எனக்கு தெரியல. தனு, நான் எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிரக்யா மட்டும் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டானா விஷயம் கோர்ட்டுக்கு போயிடும். இந்த கேஸ்ல தீர்ப்பு எப்ப தருவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எடுத்தோம் கவுத்தோம் செய்யறதுக்கு பதிலா கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். காத்திருந்து நான் வெறுத்து போயிட்டாவே. முதல்ல அம்மு செத்துட்டா நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியல. இப்ப சரளாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பேச முடியல. நீ வேணா பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். ஆனா வேற ஒரு புது பிரச்சனை வந்துடும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாபி? நம்ம குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நம்ம குழந்தைய கொல்ல நினைக்கிறது வேற யாரும் இல்ல, அது பிரக்யா தான். அவ பேர் எடுத்தாலே நீ முகத்தை திருப்பிக்கிற. ஏன் அபி? ஏன் மேல இல்லாத நம்பிக்கை அந்த பிரக்யா மேல மட்டும் உனக்கு எப்படி இருக்கு? அவ இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியுது? நீ அவளை இவ்வளவு நம்புறேன்னு அவ முன்னாடி காட்டிக்காத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்லன்னா பொய்யா ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி உன்னோட இந்த நம்பிக்கையை அவ அட்வான்டேஜா யூஸ் பண்ணிப்பா. அதையே சாதகமா வச்சு அவ என் மேல என்ன பழிய வேணா போடுவா. நீ நம்பலாம், ஆனா அவ மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்கு என் வயித்துல வளர உன்னோட குழந்தை உன்னோடது இல்லன்னு கூட அவ சொல்லுவா. அவ சொன்னா நீயும் நம்புவ. அத நம்பி என்ன உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சாலும் எரிஞ்சிருவ. வாட் ரபிஷ், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நடக்குதுன்னு உன்னால சத்தியம் பண்ண முடியுமா? நீ ஏன் மேல வச்சிருக்கிறத விட அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அதிகமா இருக்கு. அது அவளுக்கும் நல்லாவே தெரியும் அபி. அவ என்ன சொன்னாலும் நீ கண்மூடித்தனமா நம்புவேன்னு அவ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. நீ வேணா பாரு, இது நடக்கும். அவள நேரடியா வந்து சொல்லலனாலும் இந்த குழந்தை உன்னோடது இல்லன்னு வேற யாரையாவது வச்சு சொல்ல வைப்பா. அவ நம்மள பெருக்கணும்னு நினைக்கிறா அபி. இந்த உண்மை ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? தனு, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இது என்னோட குழந்தைன்னு நான் நம்புறேன். அப்புறம் மத்தவங்க சொல்றத நான் ஏன் கேட்க போறேன்? எனக்கு லைஃப்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் செட் ஆகல. என்னால ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியல, ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியல. ஆனா ஒரு நல்ல அப்பனா இருப்பேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உன்னை வேணா நான் இன்னும் முறைப்படி ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா நம்ம குழந்தைய நான் என்னைக்கும் மனசார ஏத்துக்கிட்டேன். யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நான் என்னைக்கும் இந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். என் குழந்தையும் என்னையும் யார் பிரிக்க நினைச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.